என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 54வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 54வது சங்கீதத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய ஆவியானோருக்குள் நிறைந்து எழுதினார் என்பதை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம். சவுல் தாவீதை கொன்று போடும்படிக்கு ஏவலாட்கள் அவனுக்கு கொடுத்த செய்தியின்படி மிக தீவிரமாய் தாவீதை துரத்தி கொண்டு வந்த சமயத்திலே அவர் செய்த அறிக்கையை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவித்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் சத்ருவின் சேனை அவரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் நடுவில் அவர் சொல்லுகிற விசுவாச அறிக்கை எப்படிப்பட்டது? எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்தில் சவுலுக்கு ஏதாவது கேடு உண்டானதா? இல்லை. பல வருடங்கள் கழித்துத்தான் சவுல் யுத்தத்தில் கொன்று போடப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாவீது இப்பொழுதே அறிக்கை செய்கிறார், என் சத்துருக்களுக்கு என் ஆண்டவர் செய்கிற நீதி சரி கட்டுதலை என் கண்கள் கண்டது என்று சொல்லி விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தனக்கு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவே விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நெருக்கத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள். மிக அதிகமான பிரச்சனைகள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கும். திரும்பின பக்கமெல்லாம் எதிரிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அவர்களை சந்திக்கவும் நாட்களுக்காக இப்பொழுதே கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிற அந்த நாளுக்காக இப்பொழுதே கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.